இந்த பகிர்ந்து கொடுக்கின்றார் என்கின்ற ஒரு வார்த்தையானது எல்லாருக்குமே ஒரே மாதிரியா என்ன செய்யல எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுப்பது அவருடைய சித்தம். நாம வெறும் விசுவாசியாய் மட்டும் வந்து போவதை கர்த்தர் விரும்பாமல், அவருடைய வரங்களை குறித்து நாம் ஒரு தெளிவடைய வேண்டியது அவசியம். அவர் எல்லாருக்கும் வரங்களை என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். எப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுதே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் எல்லாம் நமக்குள்ளே என்ன செய்கிறது? இருக்கின்றது. ஏதோ திரும்ப இல்லை காலப்போக்கில் உங்க விருப்பத்தின்படி அவர் என்ன செய்யறதில்ல, அப்படி கொடுக்கறதில்ல. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்ட போதே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளும் வரங்களும் நமக்குள்ளே என்ன செய்தது? வந்து விடுகிறது. உங்களுக்குள்ளேயே இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொண்ட போது வெறும் அந்நிய பாஷை பேசுறது மட்டும் அல்ல, சபையில சத்தமா அந்நிய பாஷை பேசுறது மட்டும் அல்ல, ஜெப கூட்டங்களில தொடர்ந்து அந்நிய பாஷை பேசுறது மட்டுமல்ல, இல்ல உங்க பர்சனல் பிரேயர்ல வெறும் அந்நிய பாஷை பேசி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நீங்க ஜெபித்து நீங்க ஒரு பெரிய ஜெப வீரர்களாய் காண்பித்து கொள்ளும்படியாய் அல்ல. அது மட்டும் அல்ல, அதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ளே ஆவியானவர் மூலமாய் உள்ளே வருகிறது. எங்கெல்லாம் இந்த ஆவியானவரை பத்தி பேசுறோமோ அங்கெல்லாம் இந்த ஆவியானவருடைய செயல்கள் அத்தனையும் அங்கு வெளிப்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஏன்னா இந்த கனிகளும் இந்த வரங்களும் யார் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் ஆவியானவர் மூலமாய் வருகிறது. இந்த ஆவியானவர் எங்கே ஒருவரோடு கூட இருக்க ஆரம்பிக்கிறாரோ அவர்கிட்ட இருக்கிற அத்தனை குணங்களும் அத்தனை கனிகளும் அத்தனை வரங்களும் என்ன செய்கிறது? சேர்ந்துதான் வருகிறது.